சவுத் இந்தியானால தான் நம்ம நாட்டே இன்னும் கொஞ்சம் இந்த பொருளாதார விஷயத்துல உலகத்துல ஒரு ஒரு மதிப்பு இருக்குன்னா தாங்கி நிக்குது மதிப்பு இருக்குன்னா அது ஏன் சொல்றேன் அது இந்த ஐஃபோன் எடுத்துக்காங்க. இந்த ஐஃபோன் கிட்டத்தட்ட வெளிநாட்டுல எல்லா மக்கள்கிட்டயும் ஒரு ஐஃபோன் இருக்கு. உலகத்திலேயே செய்கிற ஐஃபோன்ஸில் கிட்டத்தட்ட 30% ஐஃபோன் இங்கே நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் அசம்பிள் ஆகுது. 5 வருஷத்துக்கு அதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயம் தான் அது நிச்சயமா. அந்த மாதிரி கர்நாடகாலேயோ தெலுங்கானாலையும் தமிழ்நாட்டிலையும் கேரளத்துலேயும் இது கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ இதை இவங்க என்கரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க மோடி அரசு? அவங்க யாராவது புதுசாக ஃபேக்ட்ரி வைக்கிறேன், ஃபாக்ஸ்கான் ஃபேக்ட்ரி வைக்கிறேன், அது ஏன்ப்பா தமிழ்நாட்டுக்கு போகிறீங்க, குஜராத்துக்கு போங்கப்பான்றது. அவங்க வேணாம்ப்பா, எங்களுக்கு குஜராத் போக வேணாம், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்றாங்க. அவங்கள ஏன் திணிச்சு குஜராத்துக்கு போகணும்னு சொல்கிறீங்க? எந்தெந்த கம்பெனி அந்த மாதிரி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? செமிகண்டக்டர் எல்லாம் மைக்ரான் செமிகண்டக்டர்ஸ் அமெரிக்காலேருந்து, ஃபாக்ஸ்கான், போயிங், பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அவங்களாம் சொல்கிறாங்களே, இது மாதிரி எங்களை அகமதாபாத் போக சொல்கிறாங்க, குஜராத் போக சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க. நாட்டின் பிரதமரா இல்லை குஜராத்தின் பிரதமரா இவர்?